திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகக்கூடியபடி செயல்படுங்க. வாங்க நம்ம அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம் துல்லியமாக அறிய, குலதெய்வம் அறியாத உங்கள் குலதெய்வம் அறிய, பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சுட்ட போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். என்னிடம் ஜோதிட புத்தகங்கள், பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். ரத்னவேல் பாண்டியன் உங்கள் பேராக நான் சொல்லக்கூடிய 15 பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நச்சுன்னு பொருந்துங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு ஆடை அலங்கார மேக்கப் பிரியராக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு மைண்டு வந்து அன்ஸ்டேபிளாகவே இருக்கும். ஒரு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியாது. மனக்குழப்பங்கள் ரொம்பவே இருந்துகிட்டு இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு வெளியூரில் வாழ ஆசைப்படுறதை விட பழகின ஊர், சொந்த ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு ஒருத்தரை பார்த்த உடனே அவர் இப்படி தான் அவரை பற்றி எடை போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குங்க. ஏழாவது பாயிண்ட்டு தாய் மாமா அல்லது மாமனார் உறவில் விரிசல்கள் ஏற்படும். எட்டாவது பாயிண்ட்டு லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ தான் நல்லா படிச்சிருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு அரியர் போட்டால் படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பத்தாவது பாயிண்ட்டு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குங்க. 11வது பாயிண்ட்டு 11வது பாயிண்ட்டு லைஃப்பில் வந்து என்னடா வாழ்க்கை எது அப்படின்னு ஒரு சூசைட் அட்டம்க்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஸோ எக்காரத்தை கொண்டு அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டை வளர்த்துக்கூடாது, பாசிட்டிவாக வாழணும். 12வது பாயிண்ட்டு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 13வது பாயிண்ட்டு படிப்புக்கேற்ற வேலை உங்களுக்கு அமையாது. 14வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் ஒரு கன்னி பெண் மூச்சு தண்ணீர் இறந்துருக்கிறாங்க. 14வது பாயிண்ட் அவங்க கன்னியாகவும் இருக்காங்க, அவங்கள அவசியம் வழிபடணும். 15வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகவேந்திரர் தாங்க. இத்துடன் ரத்னவேல் பாண்டியன் என்ற பெயருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 15 பலன் துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.